தந்தை மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் காலை நேர சிந்தனைக்காக உபாகமம் 34ஆம் அதிகாரம் 8வது திருமொழியின் நிறைவு பகுதி. மோசே நிமித்தம் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தன. அன்பான இறை மக்களே, மோசே மரிக்கும் பொழுது 120 வயது உடையவனாக பலத்தோடும் நல்ல கூரிய பார்வையோடும் அவன் மரித்தான். அவன் நிமித்தமாக இஸ்ரவேலர்கள் 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். திருமறையிலே நாம் பார்ப்பது 40 நாட்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம். ஆனால் இங்கே மோசே நிமித்தமாக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்தில் 40 என்ற நாளை இந்த தபசு நாட்களிலே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். 40 நாட்கள் பிரவேசிக்க இருக்கிற இந்த தபசு காலங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். இந்த சோதனை காலங்கள் வரும் பொழுது நாம் சுகவாழ்வை விட்டுவிட்டு தூய வாழ்வுக்கு, சுகவாழ்வை விட்டுவிட்டு தூய வாழ்வுக்கு, சோதிக்கிற வாழ்வை விட்டுவிட்டு சாதிக்கிற வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க கடவுள் அழைக்கின்றார். அவர்கள் நிமித்தமாக கொண்டாடின துக்கம், நம்முடைய துக்கமெல்லாம் முடிந்து விட்டது. இறைமகன் இயேசு தன்னுடைய பாடுகளினாலே சிலுவையிலே நம்முடைய துக்கங்களை, துயரங்களை, கண்ணீர்களை, சாபங்களை எல்லாவற்றையும் தீர்த்து முடித்தார். ஆகவே இனிமேல் நமக்கு துக்கமில்லை, எப்பொழுதும் ஆனந்தம். அவர் உயிர்த்தெழுந்த மகிழ்ச்சி, அதை விசுவாசிக்கிற நம்முடைய விசுவாச அறிக்கை, அந்த உயிர்ப்பின் மூலமாக நம்முடைய துக்கங்கள் எல்லாம், துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போயினது. ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் என்று ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். அன்பு இறை மக்களே, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நாம் பிரவேசிக்கிற இந்த தபசு காலங்கள், சாம்பல் புதன், அந்த கடந்த ஆண்டு வைத்திருந்த எல்லா குருத்தோலைகளையும் நாம் எரித்து சாம்பலாக எடுத்து நம்முடைய உள்ளங்களிலே பூசிக்கொண்டு அங்கே ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக துக்கம் கொண்டாடுகிற நாட்கள். அந்த துக்கத்தை கடவுள் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் மூலமாக அவர் நிறைவேற்றினார். அவருடைய துக்கங்கள் மாறிவிட்டது. இன்றைக்கு நாம் அதை நினைத்து கொண்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அதை நினைவு கூறும்படி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்துவுடைய பாடுகளுக்காக துக்கம் கொண்டாடுவது நமது கடமை. 40 நாட்கள் மோசே 40 நாட்கள் சீனாய் மலையில் இருந்தார். 10 கட்டளைகளை பெற்று வந்தார். ஆகவே 40-400 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய விடுதலை பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆதியிலே நோவாவின் காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 40 நாட்கள் அங்கு அவர்கள் காத்திருந்தார்கள். இன்றைக்கு மோசேயினுடைய நாட்களிலே 30 நாட்கள் துக்கம் கொண்டாடி அந்த துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்கின்ற, நினைவுபடுத்துகிற இந்த சாம்பல் புதன்கிழமை தபசு காலத்தினுடைய முதல் நாள். இந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம், துக்கம் கொண்டாடுவதற்கு காத்திருக்கிறோம். எப்பொழுது ஒரு மனிதர் மரிப்பார், அன்றைக்கு இயேசுனுடைய காலத்தில் பெதஸ்தா குளத்தில் யார் என்னை இறக்கி விடுவார் என்று காத்து கொண்டிருந்த மக்கள், இன்றைக்கு நாமும் கடவுளுடைய வருகைக்காக இந்த தபசு காலங்கள், கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற காலங்கள், கிறிஸ்து பிறப்பின் காலங்களும் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற காலங்கள். அவர் வருவார் மேகங்களில், நாம் அவரோடு சேரப்போகிறோம் என்ற நம்பிக்கை உடையவர்களாக இந்த நாட்களில் நாம் பிரவேசிப்போம். நம்முடைய சிற்றின்பங்களையும் பேரின்பங்களையும் கிறிஸ்துனுடைய வாழ்வின் மகிமைக்காக, கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்வின் மகிமைக்காக வெட்டொழித்து தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய துக்க நாட்களை கடவுள் சந்தோஷத்தின் நாட்களாக மாற்றுவார். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஆண்டவருடைய இந்த தபசு நாட்களிலே, மீட்பின் நாட்களிலே நாம் பிரவேசிப்போம்.
கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் இரக்கத்தினால் உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை இன்றைக்கு சுதந்திரித்து கொண்ட எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கடவுளுடைய வருகையை எண்ணி நாங்கள் ஆவலோடு உம்முடைய உயிர்ப்பை எண்ணி ஆவலோடு காத்திருக்கின்ற நாளின் துவக்க நாளாகி இந்த சாம்பல் புதன்கிழமை எங்களை வெறுத்து எங்களுக்காக இந்த உலகத்தில் பாலகனாக பிறந்து பல பாடுகளுக்கும் அவமானங்களுக்கும் ஒப்பு கொடுத்து தன்னை சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்து எங்களுக்கு புது உயிரையும் புது வாழ்வையும் கொடுத்த எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக.